பரவாயில்ல, அவங்க சொன்னது நீங்களே சொல்லுங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைச்சு இங்க வர சொல்லுங்க. ஆண்டு கூட்டத்துக்கு போறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட் நாங்களாம் பார்க்கலாம். அப்படியே கண்ணை மூடி 2 நிமிஷத்துக்கு பண்ணுவோம். அப்படியே நார்மலாக பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது ஒரு டவுட் வரும், என்னால் எப்படி நல்லது நடக்கும், நான் அப்படி என்ன பெருசாக செஞ்சு யோக நித்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. மெதுவாக மெதுவாக உங்களால் இது உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பிஎஸ்சியே வாங்கிக்கிறாங்க, பார்த்துருக்கீங்க. நீங்கள் கிளாஸ் எழுதும் போது அப்படியே கண்ணை திறந்தே தூங்குவாங்க, பாருங்க. பார்த்தது இல்லை நீங்கள்? பார்த்துருக்கீங்கல்ல? இப்போ நீங்கள் கண்ணை மூடின்னு தூங்குற மாதிரி. இது ஆக்சுவலாக வந்து ஒரு நல்ல யோக நிலை. விவேகானந்தர் இடத்துல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். 1 மணி நேரம் தியானம் செய்வது என்பது 5 மணி நேர தூக்கத்திற்கான புத்துணர்ச்சி கொடுக்கிறது. உங்க ஸ்டூடெண்ட் சாயங்காலம் வீட்டுக்கு போது ஏன் இவ்வளவு புத்துணர்ச்சியா இருக்காங்க தெரியுமா? நீங்க எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டயர்டா இருக்கோ, புத்துணர்ச்சி தேவையோ, டென்ஷனா இருக்கோ, இந்த 3 to 5 நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்யலாம். இந்த சுத்திகரிப்பு நமக்கு சொல்லி தருவாங்க, ஸ்பாட் கிளீனிங், அந்த மாதிரி செய்யலாம். இவ்வளவு நாள் நம்ம உலகத்தை வெளியில பார்த்துட்டு இப்பதான் மெதுவா உள்ள பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுடைய குருநாதர் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், வெளியில இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தை விட 1000 மடங்கு 1,00,000 மடங்கு பெருசு உள்ள இருக்கக்கூடிய பிரபஞ்சம் அப்படின்னு சொல்லி நம்ம அதெல்லாம் பார்க்கறதே இல்லை, வெளியிலேயே பார்த்துக்கணும். அதனால உங்களுக்கு உள்ள போகும்போது இதெல்லாம் முதல்ல வரக்கூடிய சின்ன ஒரு ஆக்சுவலா நல்ல விஷயம் நடந்தது. உங்களுக்கு பாராட்டுகள். அவங்களா சிரிக்கிறாங்க, உங்களோட டவுட் வந்துச்சு. மெதுவாக 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 ஆன்மீகத்துல தியானத்துல ஈடுபாடு டீப்பா போகும்போது பல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நல்ல விஷயங்கள், தெரியாத விஷயங்கள் நீங்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்க மெதுவாக பார்க்கணும். தேங்க்யூ. முடிச்சிடலாமா? டைம் ஆக்சுவலி அவங்களுக்கு நேற்றோட ஸ்கூல் ஓவர்னாங்க, முடிக்கிறதுலாம் முடிச்சிடலாம், இல்லைனாலும் தொடரல, உங்க இஷ்டம். ஏதாவது கேள்வி இருக்கா? இன்னொரு கேள்வி இல்லைனாலும் பரவாயில்ல. அவங்களுக்கு சொன்ன பதில் அப்படியே கொஞ்சம் வாங்கி அந்த மாதிரி தாங்கி. சில நேரங்கள்ல நீங்க இன்னொன்று செக் பண்ணி பார்க்கலாமா, ஒருவேளை நீங்க சரியா ஒருவேளை ரெஸ்ட் எடுக்கலனாலும் உங்களுக்கு அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது சயின்ஸ்ல ஒரு சொல்லுவாங்க, எக்ஸஸ் ஆக்சிஜன் தேவைப்படும் போது நம்ம கொட்டாய் விடுவோம். நான் நார்மலா என்ன சொல்லுவேன்னா, உங்களுடைய தூக்க நிலை டீப்பா இல்லைன்னு சொன்னா டே டைம்ல உடல் எப்பெல்லாம் ரெஸ்ட் எடுக்கிறதா நினைக்குதோ அது நல்லா டீப்பா உள்வாங்கிறதுக்கான முயற்சியை செய்யணும். தியானம்ன்றது உடலுக்கு ஒரு முதல் டைம்ல ரெஸ்ட் கொடுக்குறீங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்கா வந்து இதை அப்படியே ஸ்லீப்பா கன்வெர்ட் பண்ணலாமான்ற ஒரு டெண்டன்சி உடலுக்கு வரும். ராத்திரி தூங்குவதற்கு முன்னால் எங்களுடைய இரவு நேர பிரார்த்தனையை பண்ணிட்டு நீங்க படுத்தீங்கன்னா உங்களோட தூக்கம் இப்போ இருக்கிறதோட பெட்டரா இருக்குன்றதை நாங்கள் சயின்டிஃபிக்கா போடுவோம். அதை செய்ய ஆரம்பிங்க. கொஞ்ச நாள்ல கொட்டாவை தாண்டி ஒரு வேளை படிக்கும் தூங்கினா சும்மா தமாஷுக்கு சொன்னேன். நீங்க இந்த இரவு நேர பிரார்த்தனை கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே மாதிரி தியானம் செய்வதற்கு முன்னாடி எங்க குருநாதர்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு 2-3 நிமிஷம் நடந்துட்டோம், இல்லை 1-2 சூரிய நமஸ்காரமும் பண்ணிட்டு உட்காந்தீங்கன்னா கொஞ்சம் உடம்பு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், தியானமே வந்து எஸ்கேப் ஆகாம உட்காந்து அப்பா ரொம்ப டயர்டாக இருப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக தூங்குற ஒரு கண்டிஷன் ஒரு மைண்டுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க.
ஸோ நீங்கள் எப்பப்பெல்லாம் தியானம் செய்கிறீங்களோ அடுத்த சில நாட்களுக்கு ஒரு 2-3 நிமிஷம் உள்ளே நடங்க. யோகா ஆசனாஸ் தெரிஞ்சுன்னா 1 இல்லை 2 சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு உட்காருங்க. இல்லை குயிக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பிராணாயாமம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த உடலுக்குள்ள ஒரு யோகாசனம் பிராணாயாமம் எது பண்ணால் உள்ள ஒரு சூடை லைட்டாக உருவாக்கும். அது உருவாக்கும் பொழுது உங்களுக்கு இந்த தூக்கம்ன்ற வர மாதிரி இருந்தால் கூட அது வராது. முயற்சி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. சரியா? முடிச்சுக்கோமா? உங்களுடைய இன்னொரு கோ டீச்சர் முத்ராஸ் ஆசனாஸ் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்களோ மீண்டும் சொல்லி தப்பி நீங்க ரெடியா இருக்கீங்க. அவங்கள பார்த்தா நான் நம்பர் ஆசனா பண்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் சொன்னா யாரும் நம்ப மாட்டேன். ஒரு சின்ன கேள்வி, ஒரிஜினலா எவ்வளவு ஆசனாஸ் இருந்து தெரியுமா? எனக்கு தெரியாது, கேள்வி பார்த்தா சொல்லுங்க. ஒரிஜினலா பதஞ்சலி முனிவர் கண்டுபிடிச்ச போது 72 லட்சம் ஆசனாஸ் கண்டுபிடிச்சதா சொல்லுவாங்க. அந்த அளவுலாம் எவ்வளவு ஞாபகம் இருக்கு. அது கோடிஃபை பண்ணி 800க்கு கொண்டு வந்ததா எனக்கு ஒரு என்னுடைய யோகாசனா டீச்சர் 2002 சொன்னார். இது அப்படியே காப்பி அடிச்சு எனக்கு சொன்னாரு. மெடிடேஷன் வந்து ஒரே பிளேஸ்ல உட்கார்ந்து பண்ணா பெட்டர் அப்படிங்கிறது ரூபாய் இல்லையா? நீங்க இத ரிவர்ஸ் சைக்காலஜில பாருங்க. உங்க ஸ்டூடண்ட்ஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா இன்வேரியபிலி இயர் பிகினிங் இயர் எண்ட் ஒரே சார்ட் கரெக்ட்டா மாற மாட்டாங்க. ஏன்? இதுக்கு இன்னொரு கான்செப்ட் இருக்கு. சயின்ஸ் டீச்சரா நீங்க மூலியமாக தோணுது. பாவ்லோவ் ஸ்டடின்னு போய் பாருங்க. பாவ்லோவ் தெரியுமா? ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட். அவர் நாயை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாரு, பாவ்லோவ்ஸ் தேரின்னு சொல்லி. அது எப்படி நமக்கு அந்த கண்டிஷன் ரெஸ்பான்ஸ் உலகத்துல உடம்புல சில விஷயங்களை மீண்டும் மீண்டும் உருவாக்குதுன்றதுக்கான ஒரு கான்செப்ட். நாயை வச்சு பண்ணது மணி அடிப்பாரு, அதுக்கப்புறம் படிச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி அதாவது நவுன்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னோட பேர் என்ன? எனக்கு ஒரு பிரெஞ்சு பாஸ் இருந்தார். அவங்களுக்கு ராணா வராது, எனக்கும் பர்காசன் நான் என்னதான் கூப்பிடுறாங்க எனக்கு தெரியும். இதுல முக்கியமான விஷயம், தியானம் ஒரே இடத்தில் செய்யும் பொழுது உடலுக்கு நீங்கள் தெரியாமலே ஒரு கட்டளை கொடுக்கிறீர்கள். இந்த உட்காந்து தியானம் பண்ணுறேன். உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பஸ் பிடிக்க போறீங்க, ஒரு பர்டிகுலர் டைம்ல பஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அந்த நேரத்தில் போய் நீங்க நிற்பீங்க. உங்களை யாராவது பார்க்க நினைச்சா அவங்க அந்த நேரத்தில் வந்து இருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்தில் இந்த நேரத்தில் உட்காரும் போது நான் தியான நிலையில் போக போகிறேன் என்பது உங்களுடைய மனதில் நீங்கள் முன்னாடியே விதைக்கிறீங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்களுடைய ரிசப்டிவிட்டியும் பெட்டரா இருக்கும். அது ஒரு நல்ல விஷயம். எதையுமே ஒரு ஜிம்மு போனா ஒரு ஃபிக்ஸட் டைம் சாப்பிட்டு ஒரு பிரேக்ஃபாஸ்ட். ஏன் நான் நைட் சாப்பிடுறது? நைட் சாப்பிட்டா அது டின்னர் இல்லை. ஆனால் டின்னர் சாப்பிட்ற ஐட்டம் வேற, பிரேக்ஃபாஸ்ட் வேற. ஏன் நம்ம இட்லி வடை போங்க நைட் சாப்பிட்டு அதுவும் ஒரு டைம், அது அதுக்கு ஒரு வேலை, அது அதுக்கு ஒரு டைம். அதே மாதிரி எல்லாமே டைம் தான். சரியா? முடிச்சிடலாமா? வேற யாராவது பேச போறீங்க? முடிவுரை பிரின்சிபல் இல்ல, வைஸ் பிரின்சிபல் வேற யாராவது இருக்கீங்களா? அப்படியே முடிச்சுட்டு கிளம்பலாமா? இல்லைனாலும் பரவாயில்ல, கிளம்பலாம். வணக்கம். மிக அற்புதமான ஒரு நிகழ்வு, ஹார்ட்ஃபுல்னஸ். இது எல்லாருக்கும் தேவையான ஒன்று தான் இந்த காலகட்டத்தில். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஆசிரியராக இருக்கக்கூடிய எல்லாருக்குமே மிகவும் இது பயனுள்ள ஒன்றாக இருக்குது. அதுக்காக முதல்ல உங்கள் குழுக்கு நான் உங்கள் டீமுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எங்கள் பள்ளியின் சார்பாக இந்த பல ஆண்டுகளாக எங்களுடைய பள்ளியில் மாணவர்கள் செஞ்சுட்டே இருக்கீங்க. இப்பதான் ஆசிரியர்கள் கொடுத்துருக்கீங்க. இப்ப ஆசிரியர் மட்டும் இல்லாம எங்க பள்ளிகளுடைய அனைத்து பணியாளர்களுமே கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இது இந்த வகுப்போட முடிஞ்சவங்க தொடர்ந்து செஞ்சா நல்லா இருக்கும். இது நம்ம நிறைய வேலைக்கு போறோம் எல்லாம் பண்றோம் அப்படின்னா அது நம்முடைய தேவைக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக மாதிரி. நீங்க உங்களை சரியா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்க குடும்பம் நல்லா இருக்கும்.
அதனால ஒவ்வொருத்தருமே இதை வந்து பயிற்சி பண்றது வந்து மிக முக்கியமான ஒன்று அப்படின்றது நீங்க புரிஞ்சுட்டு அதை செயல்படுத்துங்க. எல்லாருக்கும் நன்றி. உங்க குழுக்கு உங்க டீமுக்குமே பள்ளியின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். 23ஆம் தேதி கண்டிப்பா ஓட்டு போடுங்க. மற்ற நாள் எல்லா நாளும் ஆட்சியில் தியானத்துக்கு ஓட்டு போடுங்க. தேங்க்யூ.